அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து 77 ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் தேசிய கொடியை ஏற்றும் பொழுது வரும் உணர்வு என்பது மெய்சிலிர்க்க வைக்கிறது. ஏனென்றால் நம் இந்தியா அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டுள்ளது. எத்தனை பேரின் ரத்தங்கள், தியாகங்கள், எத்தனை போர்கள், போராட்டங்களை கடந்து வந்துள்ளோம். இந்தியாவில் பொன் பொருள் என கொட்டி கிடந்த வளத்தை பார்த்து வணிகம் செய்ய வந்து இந்தியாவையே காலனி ஆதிக்கத்தில் கொண்டு வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நள்ளிரவு நமக்கு விடுதலை கிடைத்தது. உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் காந்தியின் அகிம்சை வழி போராட்டம் இந்தியாவின் சுதந்திரத்தில் பெரும் பங்கு வகித்தது. ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் விடுதலை முழக்கமிட்டு போராடிய வீரர்களை நினைவு கூறுவது நாம் பெற்ற விடுதலையின் வரலாற்றை மட்டும் அறிய வேண்டும் என்று இல்லை, அதன் மூலம் வளமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான். சுதந்திரத்திற்கான குரல் வேற்றுமையின்றி ஒரே மனதாக ஒலித்தது. பாலின பாகுபாடின்றி பெண்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நாளில் அவர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்து நாம் நம் நாட்டை சிறந்த நாட்டாக மாற்ற வேண்டும். கல்வி, பொருளாதாரம், உள்கட்டமைப்பு என அனைத்திலும் உலக நாடுகள் நம்மை திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் நாம் மாற வேண்டும். தேசம் மீது நேசம் கொள்வோம். நம் தேசம் இந்திய தேசமே, நம் மக்கள் இந்திய மக்களே. ஒன்றுபட்டு செயல்படுவோம். வாழ்க பாரதம், வந்தே மாத்திரம். நன்றி, வணக்கம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.